2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதிமுக சார்பாக இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் 5 அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கிறீங்க? அதே போல விஜய் பற்றிய பல விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காரு இபிஎஸ். உங்களுடைய பார்வை என்ன? தேர்தல் வாக்குறுதிகள் தவணை முறையில் அறிவிக்கப்படுவதை நான் இப்பதான் முதல் முறையா பார்க்கிறேன். ஒரு 40-45 வருட அனுபவங்கள்ல தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில இடம்பெறுங்க. அதுக்கு ஒரு தயாரிப்பு குழு வச்சிருப்பாங்க. அவங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன வைக்கலாம்னு பெரிய மூத்த தலைவர்கள்லாம் கூடி ஆலோசிச்சு அதை வெளியிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுமைப்படுத்திருக்கிறார். முதல் தவணை, இது 2வது தவணை, இன்னும் 3வது தவணை 4வது தவணை வருதா இல்லையான்னு தெரியல. அது ஒரு முறை இருக்க. விஜய் மீதான விமர்சனம் கூறுவைப்படுவதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு. கரூர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தெளிவாகவே இதுல அரசியல் இல்லை, எந்த தலைவரும் தொண்டர்கள் மரணம் அடையணும்னு விரும்ப மாட்டாரு, பார்வையாளர்கள் மரணம் அடைய வேண்டும் என்று எந்த தலைவரும் விரும்ப மாட்டார்கள். எனவே அரசியல் வேண்டான்னு அவர் தெளிவாகவே சொன்னார். கரூருக்கு போன உடனே அதை சொல்லியாச்சு. அப்புறம் அரசியல் ஆக்குனது யாரு? கான்ஸ்பிரசி தியரி கொண்டு வந்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் தான் கொண்டு வந்தாரு. விஜய்க்கும் முன்பே கொண்டு வந்து அவரு சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு. தாவேக்கா வந்துருங்கிற நம்பிக்கையில அவர் கொடி அசைதுன்னு அவர் தான் சொன்னாரு. பிள்ளையார் சுழி போடப்பட்டதுன்னு அவர் தான் சொன்னாரு. இப்போ விஜய் மீது விமர்சனங்களை கூர்மைப்படுத்துகிறார். வீட்டை விட்டு அவர் வெளியில வரதில்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாருன்னு சொல்றாரு. அவரு எப்பவுமே வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. இதைத்தான் ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆக பழம் புளிக்கும் என்றான பிறகு பழத்தை குறை சொல்கிற ஒரு 10ஆம் வசூலித்தனமான அரசியல். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அதே மாதிரி ஜெயலலிதாவை ரோல் மாடல்னு சொல்லிட்டு யாரை இப்ப ஊழல் சக்தின்னு விமர்சிக்கிறாரு விஜய் அப்படின்னு இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆனா இதுல முதல்ல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா விஜய் பாஜக தலைமையில மற்றும் பல கட்சி அப்படின்னு கடுமையா விமர்சிக்கக்கூடிய சூழல்ல இபிஎஸ் ரொம்ப சாஃப்ட் டோன் எடுக்கிறாரா விமர்சிப்பதுல விஜய? சாப்பிட்டோன்னு சொல்ல முடியாது. இப்ப அவருக்கு உரைக்குது. அதாவது அவர் ஊழல், பாஜக தலைமையிலான பல கட்சிகள், அதெல்லாம் அவர் விஜய் சொன்னதுல எனக்கெல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கு. அப்படி கிடையாதுங்க. எப்போதுமே இப்ப இந்தியா கூட்டணினா திமுக தலைமையிலான கூட்டணி தான் தமிழ்நாட்டுக்கு. அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். விஜய் அப்படி சொன்னது அவரோட அரசியல் புரிதலின்மையை தான் காட்டுறதாக நான் நினைச்சேன். அதிமுக தலைமையில் பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல கட்சிகள் இருக்கின்றன. அப்படி அவர் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் அப்படி சொல்லல. அப்ப அதிமுக அதுக்கு எதிர்வினையாற்றுகிறது, ரியாக்ட் பண்ணுது. சரிதான். ஆனா விஜய்க்கான நோக்கம் விஜய் ஆதரவு ஓட்டு வங்கி, விஜய் எதிர்ப்பு ஓட்டு வங்கி, விஜய் எதிர்ப்பு ஓட்டு வங்கி பல முறையில பிரியட்டும்னு நினைக்கிறாரு. திமுக இதுல மீண்டும் மீண்டும் விமர்சனம் வைக்கிறதே இல்லை. விஜய் மீதான விமர்சனங்களை எல்லாம் வைப்பது இப்ப அதிமுக என்றாகிவிட்டது. அப்போ இதுல அடிப்படையா நம்ம பார்க்க வேண்டியது என்ன? போஸ்ட் எஸ்ஐஆருக்கு பிறகு வாக்காளர் பட்டியல 75-80 லட்சம் வாக்காளர்கள் இருக்க மாட்டாங்க. எந்தெந்த வாக்காளர்கள் இல்ல, அவங்களுக்கு தொகுதி மாறி இருக்கு, பாக எண் மாறி இருக்கு, பூத்து மாறி இருக்கு, இந்த டேட்டா வேணுங்க. அது இல்லாம அரசியல் தேர்தலை சந்திக்கவே முடியாது. நீங்க மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்ல அதை தான் வாதாடுறாங்க. அந்த பணியில ஒரே ஒரு கட்சி தாங்க இருந்தது, திமுக மட்டும்தான். இன்னைய தேதிக்கு ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிற தேர்தலில் வாக்குப்பதிவுல எந்தெந்த வாக்காளர்கள் எந்தெந்த தொகுதிக்கு ஓட்டு போடுவாங்க என்கிற அந்த பேசிக் டேட்டா திமுக மட்டும்தான் இருக்கு. அதிமுக இல்ல, விஜய் எல்லாம் இல்ல, பிக்சர்லயே இல்லைங்க, சீன்லயே இல்ல. ஏன்னா அந்த கட்சி பதிவு பெற்ற கட்சி, அதுக்கு பிஎல்ஏயே கிடையாது. அப்புறம் இந்த பணியில அவங்க ஈடுபடவே முடியாது. அப்போ கட்ட கடைசியில பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கான அந்த இரட்டை இலை ஓட்டு வங்கி, கூடுதலாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளின் வலிமை, இதை மட்டும்தான் வைத்து தேர்தலை சந்திக்கிறாங்க. திமுக முதல்ல இருந்தே அது பெட்டர் அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல தான் இருக்கு. எனவே விஜய் இப்ப எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூட அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அதிமுகவுக்கு விஜய் எதிர்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் அதிமுக ஓட்டுகள் திமுக நோக்கி போகுது, ஊர்களையும் போகுது. கொஞ்சம் அதை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும், இரட்டையிலை பக்கம் இழுக்க வேண்டும், ஜெயலலிதா லிகசி சொல்லணும், எம்ஜிஆர் லிகசி சொல்லணும் என்றால் விஜயே எம்ஜிஆர் லிகசி, ஜெயலலிதா லிகசி எல்லாம் சொல்றது. அவர் அதிமுக ஓட்டை தான் அட்ராக்ட் பண்றாரு. அப்ப அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பேசியதை நான் அப்படித்தான் புரிந்து கொள்கிறேன். கருத்துக்களுக்கு நன்றி திரு தராசு ஷாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.